श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मय व्योमोगतः सरिराणि धनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रविलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः सुसर्मवर्वन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तुजुगलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் வெளியறத்தான் என்று வைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட வட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து வெளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது எந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நம் உரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்யதேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்யதேசங்களை அனுபவித்து மகிழ்ந்து வருகிறோம். இன்றைய தினம் 99வது திவ்யதேசமாக நாம் அனுபவிக்க இருப்பது, நாம் காண இருப்பது நைமிசாரண்யம். நைமிசாரண்யம் பெருமாள் தேவராஜன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி புண்டரீகவல்லி தாயார். விமானம் ஸ்ரீஹரி விமானம். தீர்த்தம் திவ்ய விஸ்ராந்த நேமி சக்கர தீர்த்தங்கள். பிரத்யக்ஷம் தேவ ரிஷிகளுக்கும் இந்திராதிகளுக்கும் சுதர்மனுக்கும் பிரத்யக்ஷம். திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். 108 திவ்ய தேசங்களில் இது ரொம்ப வித்தியாசமான திவ்ய தேசம். என்னவென்றால், இந்த திவ்ய தேசத்தில் பெருமாளே கிடையாது. பெருமாளுடைய விக்கிரகமோ மூலவர் உற்சவர் கிடையாது. இந்த பெருமாளை ஆரண்ய ரூபியாக, அது அந்த வனத்தினுடைய ஸ்வரூபமாக பெருமாளுக்கு பல்வேறு ஸ்வரூபங்கள் உண்டு. நாமளா அர்ச்சா அவதாரத்தில் வர பல்வேறு வடிவங்களில் வடிக்கிறோம். ஆனால் இயற்கையாகவே பகவான் அந்த வனத்தினுடைய காடு பூரா பெருமாள் இருக்கிறது மாதிரி ஐதீகம். இங்கே கோயில் தனியாவோ விக்கிரகமோ கிடையாது. நைமிசாரண்யத்தில் பச்சைமா மலை போல் மேனி பௌழவாய் கவலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம்மாலும் அச்சுவை பெரினும் வேண்டேனர். பச்சைமா மலை போல் மேனி, அந்த மலையும் காடும் பூரா பெருமாள் இருக்கிறதா ஐதீகம். அதான் நைமிசாரண்யம். லக்னோவிலேருந்து டேராடூன் ரயில் பாதையில் பாலமாவு சந்திப்பிலேருந்து சீதாப்பூர் செல்லும் கிளை ரயில் பாதையில் ஒரு ரயில் நிலையம் நைமிசாரண்யம். அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் இருக்கிறது. லக்னோவிலேருந்து 84 கிலோமீட்டர். இங்குதான் உக்கிரவஸ் என்கிற சூத பௌராணிகர் மகாபாரதத்தை குலபதி சவுனிகர் தலைமையிலான முனிவர்களுக்கு உபதேசித்தார். இங்கு பெருமாள் வன உருவில் இருக்கிறார். வியாச பகவான் தன் மகன் சுகருக்கு பாகவத உபதேசம் செய்த இடம் இதுதான். இங்கு வியாசரால் உருவாக்கப்பட்ட யாககுண்டம் இப்போதும் இருக்கிறது. அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மனுங்கிற ஒரு அரசன், அவன் மனு தர்மம் எப்படி ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு மனு தர்மம் என்பதை இயற்றிய இடம் இந்த இடம்தான்.
இது இந்த நைமிசாரண்யம்ங்கிறதுக்கு பேருக்கு ஒரு பெரிய கதையே உண்டு. நைமிசாரண்யத்தில் எப்பொழுதுமே ரிஷிகள் எல்லாம் கூடி அவர்கள் ஞான விஷயமான விஷயங்களை பேசக்கூடியது, யாகங்கள் நடக்கக்கூடிய இடம் அது. அதனால தான் அந்த இடத்துல பெருமாள் அரூபியாகவே இருக்கார். அந்த இடமே முழுவதும் பெருமாள் இருக்கிற மாதிரி. நைமிசாரண்யம்ங்கிற ஊரில் தனியாக ஒரு இடமோ கோவிலோ கிடையாது. அந்த நைமிசாரண்யம் முழுவதுமே பகவான் விஷ்ணு வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மநிதியே வாசிஷ்டாய நமோ நமகன். வியாசருடைய வியாசரே பகவானுடைய ஸ்வரூபம் தான். அந்த நைமிசாரண்யங்கிற இடம் காடு, அடர்ந்த காடு. இப்போ நான் ஓரளவு இதாகிடுச்சு. அந்த காடு பூரா பெருமாளாக நினைச்சாரலாம். தனியாக கோவிலோ இதோ கிடையாது. இந்த தவ வலிமை உள்ள உள்ளவர்கள்லாம் ஒன்று கூடி 12 ஆண்டுகள் நடக்கக்கூடிய சக்கரவேள்வின்னு ஒன்று நடத்தணும்னு யோசித்தார். 12 வருஷம் யாகம் நடத்தணும், ஒரு குறைவு இல்லாமல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாகங்கள் நடக்கும்போது அந்த இடைப்பட்ட கால நேரத்தில் நல்ல சத்து விஷயங்களை பேசுவார்கள். அவர்களுக்கு தோன்றிய பகவானுடைய புஸ்தகங்கள் கிரந்தங்களை அவர்கள் படிப்பார்கள். அது அங்கீகரிக்கப்படுவாங்க. அப்படி 12 வருஷம் நடக்கக்கூடிய சக்கர யாகத்தை பண்ணணும்னு சொல்லி பிரம்மாட்ட முறையிடுகிறார்கள். நாங்கள் 12 வருஷம் யாகம் பண்ணலான்னு நினைக்கிறோம், பூமியில் எங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். அப்போ பிரம்மா சொல்கிறார், பாரத தேசம் முழுவதும் புண்ணிய சேத்திரம் தான். அதனால் எங்கேன்னு நான் எப்படி சொல்கிறது? பாரத தேசம் முழுவதுமே புண்ணியமான. அதனால தான் பாரதி சொல்லும்போது சொல்லுவான், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர்னா. பாரத நாட்டுக்கு அவ்வளோ பெருமை. யோக பூமி. புண்ணியம் பண்ணால் தான் பாரதத்தில் பிறக்க முடியும். பாரதத்தில் பிறக்கிறதுக்குங்கிறதுக்கு மனுஷனாக பிறக்கிறதே புண்ணியம். அதில் பாரத அன்னையுடைய மடியில் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். மற்ற நாடுகள்லாம் போக பூமி. இப்போ அமெரிக்காவில் பிறந்தோம், லண்டனில் பிறந்தோம்னா போகம் அனுபவிக்கலாம். ஆனால் நல்ல யோகமும் ஞானமும் வேணும்னா பாரதத்தில் தான் பிறக்கணும். பாரதத்தில் தான் யோகம் ஞானம்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பூமி. இப்போ பிரம்மா சொல்கிறார், இந்த பாரத பூமி புண்ணியமான பூமி, இதில் எங்கே நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறார். இல்லை, நீங்கள் ஒரு இடத்த எங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன்னா அங்கே உட்காந்து நாங்கள் அமைதியாக 12 வருஷம் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் யாகத்தை நடத்தி முடித்து 12 வருஷம் பெருமாளை பற்றி நினைத்து கொண்டு பெருமாளுடைய விஷயமாகவே பேசிக்கொண்டு சக்கர யாகத்தை நடத்தி லோகம் சேமமாக இருப்பதற்காக நாங்கள் யாகம் நடத்தலான்னு இருக்கேன்னு முக்கியமான அத்தனை தபஸ்ரேசர்கள்லாம் போய் பிரம்மாட்ட முறையிடுகிறார்கள். சரி, கேட்டுட்டாங்களே, பிரம்மா என்ன பண்ணுறது? உடனே ஒரு தர்ப்பையை எடுக்கிறார். தர்ப்பயத்தை வளையமாக ஒரு வளையம் மாதிரி தர்ப்பையை போட்டு ஒரு வளையம் தயார் பண்ணுறார். இந்த தர்ப்ப புல்லில் அந்த வளையத்தை தயார் பண்ணி அதை உருட்டி விடுறார். அது கீழே உருண்டு உருண்டு இந்த கோமதி ஆற்றங்கரையில் இந்த நைமிசாரண்யம்ங்கிற காட்டில் விளருது. அந்த வளையம் விழுந்தது, அந்த காட்டில் விழுந்தது. நேமி என்றால் வளையம்னு அர்த்தம். நேமி சாரண்யம், அது விழுந்த இடம். நேமி உருண்டோடி விழுந்த இடம் நேமி ஆரண்யம்ங்கிறது மாறி 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 நைமிசாரண்யம்னு ஆயிடுத்து. உடனே பெருமாள் சொல்கிறார், பெருமாளுக்கு யாகம் நடக்கிறது. பெருமாள் அபிர்வாகத்தெல்லாம் வாங்கிக்கிறார். அந்த யாகம் நடத்தும் போது பெருமாள் சொல்கிறார், நீங்கள் இந்த யாகம் பண்ண இடம், இந்த யாக புகை சூழ்ந்த இந்த காடு பூராவே நான் இருக்கேன். அதனால் எனக்கு தனியாக கோயில் வேண்டாம், தனியாக விக்கிரகமோ உற்சவ ஆராதனைகள் கிடையாது. அந்த நைமிசாரண்யம் முழுவதும் பெருமாள் விஷ்ணு ஸ்வரூபம். அதனால தான் இந்த நைமிசாரண்யத்தில் மகாபாரதம் அரங்கேற்றப்பட்டது, ஸ்ரீமத் பாகவதம் அரங்கேற்றப்பட்டது, பல்வேறு 12 புராணங்கள் எல்லாம் அங்கே தான் அரங்கேற்றப்பட்டது. இப்பொழுதும் அந்த இடத்துல வியாசருக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த பெருமாள் சக்கர வடிவத்தில் உருண்டு வந்ததுனால இந்த இடம் சக்கர நாராயணன் என்று பெயர். இங்கு மட்டும் வியாசருக்கு தனி சன்னதி உண்டு. அருகே கோமுகி நதிக்கரையிலே வியாசகட்டி என்ற இடத்தில் வியாசருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கிறார்கள்.
ஆக வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதின இடம், ஸ்ரீமத் பாகவத்தை உபதேசம் பண்ண இடம். இந்த பாகவதம் இதெல்லாம் பிற்காலத்தில் பல்வேறு ரிஷிகள் இதை அங்கே வச்சு மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண இடம். அப்படிப்பட்ட நைமிசாரண்யத்தை திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். மூலவர் உற்சவர்னு இங்கே கிடையாது, தாயார் கிடையாது. ஏனென்றால் அந்த ஆரண்யம் முழுவதுமே பெருமாள் தான். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரர் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையெனக் கருதி பேதையேன் பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். சிலம்படி யுருவின் கருநெடுங்கண்ணார் திறத்தனாய் அறத்தையே மறந்து புலம்படி துண்ணும் போகவே பெருக்கிப் போக்கினேன் பொழுதினை வாழா அலம்புரி தடக்கை ஆயனே மாயா வானவர்க்கு ஈசனே வானோர் நலம்புரிந்திரைஞ்சும் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். சூதனை பெருக்கி களவினை துணிந்து கரிகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்து கண்டவாதிரிந்து தொண்டனேன் நமந்தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன் வேலை வெண்டிரை அலமரக் கடைந்த நாதனே வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென்றவற்றை நம்பினார் இறந்தால் நமன் தமர் பற்றி ஏற்றி வைத்து எரி எழுகின்ற செம்பினால் இயன்ற பாவையை பாவி தழுவன பொழிவதன் கஞ்சி தம்பனே வந்து உன் திருவடியடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். இடும்பையால் அடற்புண்டு இடுமினோ துறந்தன இறந்தவர்க்கு இல்லை என்று நெடுஞ்சொலால் மறுத்த நீசனேன் அந்தோ நினைக்கிலேன் வினைப்பயன் தன்னை கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிரை கிஞ்சி நடுங்கினான் வந்து நின் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து திரிந்து நாயினத்தொடும் திளைத்திட்டு ஓடியும் உழன்றும் உயிர்களே கொன்றேன் உணர்விலேன் ஆதலால் நமனார் பாடியை பெரிதும் பரிசழித்திட்டேன் பரமனே பார்க்கடல் கிடந்தாய் நாடினான் வந்து உன் திருவடியடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதியலாதன செய்தும் துஞ்சினார் செல்லும் தொன்னறி கேட்டே துளங்கினேன் விலங்கணி முனிந்தாய் வஞ்சனேன் அடியேன் நெஞ்சினில் கிரியா வானவா நானவர்க்கன்றும் நஞ்சனே வந்து உன் திருவடியடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். ஏவினார் கவியார் நலிகவென்றன் மேல் எங்கனே வாழுமாறு ஐவர் கோவினார் செய்யும் கொடுமையை மடித்தேன் குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா பாவினார் இன்சொல் பன்மலர் கொண்டு பாதமே பரவினான் பணிந்து என் நாவினால் வந்து உன் திருவடியடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். ஊனிடை சுவர் வைத்து என்பதூன் நாட்டி உரமும் மேய்ந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உன் சரணமே சரணமென்றிருந்தேன் தேனுடை கமலத் திருவினுக்கரமே கரசே திரைகொள்மா நெடுங்கடல் கடைந்தாய் நானுடை தவத்தால் திருவடியடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். ஏதம் வந்த அணுகா வண்ணம் நாமெண்ணி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் நாதன் வந்திரைஞ்சும் நைமிசாரண்யத்தந்தையை சிந்தையுள் வைத்து காதலே மிகுந்த கவியன் வாய் ஒளிசை மாலைதான் கற்றுவான்வார்கள் ஓதநீர் வையம் ஆண்டு வன்குடைகீழ் உம்பரும் மாவரும் ஆனே என்று நைமிசாரண்யத்து பெருமாளை செம்மங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய
அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறையேலரும்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலரும்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.